உணர்ச்சி வாசத்துல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. நான் பெரியவங்களா அப்படி சொல்லிருக்க கூடாது, சிஎம் சார் அப்படி சொல்லிருக்க கூடாது, சீமான் சார் அப்படி சொல்லிருக்க கூடாது. தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. நான் பொதுவா சொல்லிருக்கணும். நான் அவங்கள குறிச்சு சொன்னது என் மேலதான் தப்பு. சொல்ல போனா எங்க பெரியம்மாவும் அந்த வேலை தான் பாக்குறாங்க. எனக்கு வயசுக்கு மீறினவங்கள நான் அப்படி மரியாதை இல்லாம சொல்லிருக்க கூடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பா பேசிட்டேன். எனக்கு இப்போ கொடுக்க போறேன். அந்த கிஃப்ட் என்னன்னா, பெரியார் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம், பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்தை நான் உனக்கு பரிசா கொடுக்க போறேன். இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னா, பெண்கள் ஏன் இன்னும் அடிமையாவே இருக்காங்க, அவங்க மேல சுத்தி இருக்கிற சங்கிலி அருகணும்னா அவங்களுக்கு தேவை கல்விதான் அப்படிங்கறத பெரியார் சொல்லியிருப்பார். அதைத்தான் நானும் உனக்கு சொல்றேன். இப்பல இருந்து 12வது முடிக்கிற வரைக்கும் ரோஷினி அற்புதமா படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு பிறகு உனக்கு ஓட்டு போடுற வயசு வந்ததுக்கு பிறகு நீயே ஒரு கட்சியை தேர்ந்தெடு. அப்ப இருக்கிற தெளிவுல நீ தேர்ந்தெடு, யாரு சரியா இருக்கா, யாரு நமக்கு செய்வா அப்படிங்கறத நீ தேர்ந்தெடு. பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அரசியல் புரிதலும் முக்கியம்.